இது ஸ்டோர் பண்ணி வைக்கிற டப்பாங்க. இந்த டப்பா கொட்டி வைக்கிற டப்பா. இந்த டப்பாவுக்கு மூடி இது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குங்க. இதை நான் எங்கே எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி எடுத்தேன். இந்த லிங்க் உங்களுக்கு அனுப்பி விட்றேன். நான் அடுத்த வீடியோவில் இந்த லிங்க் அனுப்புகிறேன். வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு தாங்க வைக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வானல் வச்சுக்கிட்டேன். சூடு எரித்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை தனியாக ஒரு பெரட்டி எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், வெண்டைக்காய் லைட்டாக வதவிடுச்சு. அதை இறக்கி எட்ட வச்சுக்குவோம். வீடியோவில் சொன்ன மாதிரி தாங்க, எனக்கு புளிக்குழம்பு காரக்குழம்புன்னு சொன்னாலே மண் சட்டி ஞாபகம் தாங்க வரும். மண் சட்டியில் தான் வைப்பேங்க நான் அதிகமாக. மண் சட்டி ரொம்பவும் சூடு ஏறக்கூடாதுங்க. ஏன்னா அந்த நடுவில் 4-3 வெடிச்சிடும். அது தெரியாத நிறைய பேர் ஐயோ சட்டி வாங்கினா வெடிச்சிடுச்சுன்னுவாங்க. லைட்டாக வெதன்னு சூடு ஏறினாலே 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. இங்கே பாருங்கள், 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது சூடு ஏறிட்டே இருக்குது. அதுக்கு அடுத்தது என்னென்ன போடணும்னு சொல்கிறேன். நான் கடுவும் இந்த மீஷோலேருந்து வாங்கினேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டப்பாவில் தாங்க கொட்டியிருக்கேன். பாருங்கள், கடுகு. கோழிக்கு கொஞ்சம் அரிசி எடுத்து வந்து போடுமா. கடுகு பொரியுதுங்க. வெந்தயம் போட்டுக்குவாங்க. வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு வைக்கிறதுனால அதுக்கு வெந்தயம் தாங்க வாசனையை தூக்கி கொடுக்கும். வெந்தயம் பொன்னிறவாக வறந்துட்ட உடனே கடலைப்பயிறு போட்டுக்கோங்க. இதுவும் நல்லாயிருக்கும். அடுத்தது பூண்டு போட்டுக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலை வெங்காயத்தையும் சேர்த்து போட்டுக்கோங்க ஒன்றா. அடுத்தது தக்காளியை கொட்டிக்கோங்க. பாருங்க, நல்லா வந்துடுச்சு. அடுத்தது வெண்டைக்காயை போடணும். வெண்டைக்காயை போட்டு அதேமாரி இன்னும் கொஞ்சம் முன்னாடி நம்ம வதக்கின வெண்டைக்காய் தான் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வெண்டைக்காய் எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிட்டு அடுத்தது வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்புனாலே அதில் ஒரு உருளைக்கிழங்கு போட்டால் தாங்க சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குங்க வெண்டைக்காய் புளிக்குழம்பு.